இவரை வடிவா பிடிக்கட்டா? அவருக்கு அது பிரச்சனை இல்லையா அண்ணா? என்ன மருந்து இது அடிக்கிறீங்கண்ணா? கத்தரிக்காய் இங்கே வாங்குறது முக்கியம் இல்லை, தண்ணியும் ஒரு கொஞ்சம் இந்த இடது தண்ணி தான் இந்த கத்தரிக்காய்க்கு வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டை கொண்டு வரும். போத்தில் வாகனத்துக்குள்ள இருக்கணும் போல இருக்கு. பாப்பா கேணிக்குள்ள அள்ளி எடுத்துட்டு போனேன். ஓமோம் ஓமோம். அப்போ வேற இடங்களுக்கு கிளிநொச்சி வரைக்கும் போகுது, இங்கே இருந்தே போகுது மட்டைவில் கத்தரி. பார்க்க ஆசையா இருக்குண்ணா. நான் உண்மையான நினைச்சேன் என்னன்னு சொன்னா இந்த சீசனுக்கு மட்டும்தான் எடுக்கலாம்ண்டு. இது எப்பவுமே இந்த கத்தரி இங்கே தான் ஃபேமஸ் ஆகும். அப்படியே நன்றி நன்றி. அதாவது வீடியோ எடுக்க வந்த எனக்கு எடுத்துக்கொண்டு தான் போகிறேன். ஓமம் இருக்கு போத்தில் ஒன்றுக்கு எடுத்துட்டு தான் போகிறேன். அப்போ தான் தெரியும். மட்டுவில் விளக்கத்தறி ஐயா ஒரு ஆள் இந்த பாருங்க ஆஞ்சு போட்டிருக்கிறார். நல்ல நீளமான கத்திரிக்காய், வித்தியாசமான மண்ணாக இருக்குது. காட்டுங்க இருக்கா? வெள்ளை மண். வெள்ளை மண். இப்போ இதில் என்ன வச்சா வரும் கத்திரிக்காய்? வேறு 20 கிலோ வச்சுருக்கோம். மார்கழி 20. நீங்கள் மார்கழி டிசம்பரே வச்சுட்டீங்க. இதில் ஏதாவது காய்ச்சிற முறை ஏதாவது இருக்கா? சாதாரணமாக பால் கறி மாதிரி காய்ச்சி சரி. வணக்கம் அன்பு உள்ளங்களை, நான் ரஜீவன் யாழ்ப்பாணத்தில் இருந்து. யாழ்ப்பாணத்தில் இப்போ நான் நிற்கிற இடம் எங்கே என்று சொன்னால் மட்டுவில். அன்றைக்கு வந்து மட்டுவில் பண்டிதலட்சி அம்மன் ஆலயத்தை வந்து காணொலியாக வந்து பதிவு செய்திருந்தேன். அப்போ மட்டுவில்ல வந்து ஒரு விடயத்தை வந்து நான் அறிந்திருந்தேன். என்னென்னு சொன்னால் மட்டுவில்ல வந்து கத்திரிக்காய் வந்து ஃபேமஸாக, அதுவும் குறிப்பாக வந்து இந்த முட்டி கத்தரி என்று சொல்கிற கத்திரிக்காய் ஒரு வெள்ளை கலரில் இருக்கும். வளமையாக வந்து நாங்கள் பார்க்குற கத்திரிக்கும் இதுக்கும் சிட்டியான ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அப்போ அந்த கத்தரி தோட்டத்தை தான் இன்றைக்கு வந்து காணொலியாக வந்து நான் பதிவு செய்கிறேன். என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரியா அந்த கோயிலுக்கு கிட்டவே, கோயிலுக்கு முன்னுக்கே இருக்கிற இந்த தோட்டத்தை வந்து நான் காணொலியாக பதிவு செய்ய இருக்கிறேன். என்னென்ன வகையான கத்தரி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பாருங்க தோட்டத்துக்குள்ளே வந்துட்டேன். 2 வகையான கத்தரி பக்கத்தில் வச்சுருக்குறாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை கத்தரியும் இருக்குந்தா. இது வெள்ளை கத்தரி, ஆனால் இது முட்டி கத்தரியான்னு எனக்கு தெரியல. இந்த அதில் ஒரு அண்ணா நிற்கிறார், கேட்டு பார்த்தா தான் தெரியும். இந்தா நல்ல பெரிய நீள கத்தரிக்காயாக இருக்குது. வா. அதே சமயத்தில் நடந்து போய் பார்த்தனா பழமையாக நாங்கள் பாவிக்கிற கத்தரியும் இருக்குது. இப்போ ரெண்டையும் பக்கத்தில் பார்க்க அழகாக இருக்குது. இந்த பாருங்க, ஆஹா முள்ளு குத்துது. அதில் 2 அண்ணாக்கள் நின்று கத்தரி வந்து பிடிங்கி கொண்டிருக்கிறாங்க. கத்தரி இல்லை, ஆஹா கத்தரியை கடந்து இந்த வர இதில் பூசணிக்காய். பூசணிக்காய் கடந்து பெற மீண்டும் கத்தரி. இந்த பாருங்க கத்தரி எப்படி இருக்குண்டு. அண்ணா வணக்கம். அண்ணா இதான் முட்டி கத்தரி என்றது? அப்படியா? ஓ இப்போ பாருங்க, இப்போ நீள கத்தரி இப்போ இந்த ஒரு சீசனுக்கு தான் பெருமா? அப்போ முட்டி கத்தரி சீசன் முடிஞ்சுதா? அப்போ பார்க்கவே இல்லாதா? யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கேண்ணா, ஒரு கண்டையாவது காட்டுங்க. சரி, அது வரைக்கும் நடந்து பார்த்துட்டு வார். அங்கால மற்ற தோட்டத்தில் 2 மாதிரி கிடந்தது. அப்படியா? ஓமோம். போனா அடிப்பாரா? கேட்காம போனா. இதென்ன நீங்கள் இது மருந்தொன்றும் அடிக்கிறீ இல்லையா? அப்படியா? என்ற ஏற்கனவே இது இந்த காயப்பட்டுட்டுது. ஓமோம். சரி புழுவுக்கு மருந்து இருக்கு தானே? இந்த இலைக்கு ஒரு புழு, சாரி இந்த புழு அரிச்சு தானே இந்த இலை எப்படி வந்திருக்கேன்னு. ஓ ஓ ஓ. இப்போ இது இப்போ எத்தனை மாசத்துல இந்த அளவுக்கு வந்திருக்குது? தைப்பொங்கலுக்கு முதல் நாள்ண்டா நீங்கள் ஜனவரி 13, 14 நட்டுருக்கிறீங்க. இப்போ பிப்ரவரி, மார்ச் 17 இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ எவ்வளோ காலத்துக்கு இந்த கண்டுண்ட ஆயுள் காலம்?
ஓ மகாசின்றது ஓகே. ஓ ஓ ஓ மட்டிவில் வெள்ளக்கத்தரி வார் கொஞ்சம் பாருங்க. இப்போ இந்த வெள்ளக்கத்தரின்றது இந்த இடத்துக்குரியது தான். ஓ உங்களோட தண்ணிக்கு தான் அதுவும் சரி. ஐயோ இப்போ நான் இப்போ கொஞ்சம் பாருங்க கத்தரியை வாங்கிட்டு தண்ணியும் கொண்டு போகணும். இல்லை உண்மையாவா நான் கேட்குறேன் சீரியஸா? இல்லை இப்போ 2-3 பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஓ கொண்டு போயிட்டா போச்சு, நல்ல விஷயம். இந்த கிணறு தண்ணி ஓகேயா? பாவிக்கிறேன். ஓ சரி 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 சரி. ஒரு கத்தரி காட்டினாலும் சரியா முட்டி கத்தரி ஆசைக்கு ஒன்றையாவது பார்க்க வேணாமா? வந்துதான் ஒரு முட்டி கத்தரி யாழ்ப்பாணத்திலேருந்து வந்துடுறேன். 1000 கத்தரியில காட்டுட்டான் அப்படியே. அப்போ பார்த்துட்டு வரேன். நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. இல்லை அதில் யாரோ சொன்னது ஒரு என்னென்னு சொல்கிறது முட்டி மாதிரி இருக்குமென்னா, ஆனால் அது எப்படின்னு தெரியல. இது கிட்ட வந்து பார்த்தா எல்லாம் நீள நீளமாக தெரியுது. உருண்டைக்காய் என்ன பாருங்க. இப்போ வெள்ளை கத்தரியா அதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். முட்டி கத்தரி தான் டேஸ்ட்டாக இருக்கும். யாழ்ப்பாணத்துக்கு முட்டி கத்தரி வாங்கி கொண்டு போகிறோம், சமைச்சு பார்க்குறோம். இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு விடயம் எங்களுக்கு வந்து தெரிஞ்சு கொண்டே இருக்கும். இப்போ மட்டுவில பொறுத்த வரைக்கும் பண்டித்தலச்சி அம்மன் ஆலயம் இந்த திருவிழா வந்த உடனே நான் கேள்விப்பட்ட அடுத்த ஒரு விடயம் என்னென்னு சொன்னால் இந்த முட்டி கத்தரி. எதை ஐயா முட்டி கத்தரி? ஆட இது முட்டி கத்தரி தானா? ஓ ஆஹா, இங்கே உங்களோட தோட்டமா வேறு யாட்டியோ? இதில் இல்லை நான் எடுத்து காட்டோன்னு பார்த்தேன்னா இந்த இப்படி ஆளுகள் பிடிச்சிட்டு தானே. அச்சோ அதுவும் கீழே விழுந்துட்டு இருக்கு. எடுத்துட்டேன். நல்லா இருக்குது. வாவ். தேங்க்யூ. மட்டுவில் முட்டி கத்தரி இதுதான். இது நல்ல பெரிய காயாக இருக்குது. நான் நினைக்கிறேன் ஒரு காயே கிட்டத்தட்ட வருமா 400 கிராம் வருமா? 400 கிராம் வருமா? ஓ இப்போ நார்மலாக எவ்வளோ ஐயா இது? இப்போ கிலோ கணக்குண்டா எவ்வளோ கத்தரி இந்த சீசனில்? 250 கிலோ 250. இப்போ சாதாரண ஓமோம் ஓ அது 1/2 கிலோ வரும்போது கண்ணா எனக்கா பிடிங்கிட்டீங்க. தேங்க்ஸ். இப்போ நான் தண்ணியும் தான் இங்கேருந்து கொண்டு போகணும் யாழ்ப்பாணத்துக்கு. ஓ உண்மையாவாண்ணா? அப்போ கோயில் கேணி தான் பெஸ்ட்ன்றீங்க. உண்மையாவா? தேங்க்யூ அண்ணா, நன்றி. மட்டுவில் முட்டி கத்தரி என்னையா? ஓமோம் கொண்டு போறேன். ஓமோம் போத்தில் வாகனத்துக்குள்ள இருக்கணும் போல இருக்கு. பாப்பா கேணிக்குள்ள அள்ளி எடுத்துட்டு போனேன். ஓமோம் சமைச்சு பார்த்துட்டு சொல்றோம். நான் இது கேணிக்குள்ளே எடுக்கிறேன். கேணி என்ன நீங்க கோயில் கிணத்தையும் சொல்றீங்களா? கிணறு இது கிட்ட இருக்கு கோயில்ல? பைப்பில் எடுத்தா ஈஸி தானே? ஓமோம் அது என்ன ஐதீகம் ஐயா? அது என்ன அப்படி அந்த ஒரு இது வந்தது? அதாவது இந்த கேணியில தண்ணி எடுத்து முட்டி கத்தரி சமைச்சா உண்மைதான். இப்ப உங்களோட இது இப்ப எவ்வளவு காலத்து கண்டு முட்டி கத்தரி உங்களோட இல்ல தானே? ஓமோம் ஆடி மட்டும் நிற்கும். இதுக்கு பிறகு இந்த இடத்துல என்ன செய்வீங்க? திருப்பி கத்தரி தான் மற்ற கத்தரி இதே தானோ? முட்டி கத்தரி தான். அப்ப இந்த வருஷம் மட்டு விளைண்டாலும் இந்த கத்தரி தான். நான் என்ன நினைச்சேன்னு சொன்னா ஒரு குறிக்கப்பட்ட சீசனுக்கு மட்டும்தான் இது இருக்கு மண்டல நினைச்சிட்டேன். ஓ இப்ப சில பூசணி. ஓ இப்ப இந்த மட்டைகள் கத்தரி வந்து இங்க மட்டும்தான் எடுக்கலாமா? யாழ்ப்பாணம் டவுனுக்கும் போகுதா? திருநெல்வேலி மார்க்கெட்டுக்கும் போகுது அல்லது வேற வெளி மாவட்டத்துக்கு அனுப்புறீங்களா? தம்புள்ள பக்கம். அப்ப வேற இடங்களுக்கு கிளிநொச்சி வரைக்கும் போகுது. இங்கே இருந்தே போகுது மட்டைகள் கத்தரி. ஓ நல்ல விஷயம். எங்க? ஓமோம் வந்து வாங்கிக்கொண்டே போறோம். ஓ
குழப்ப காய் வந்து போட்டுவாங்க. இதில் ஏதாவது மருத்துவ குணங்கள் எதுவும் இருக்குதா ஐயா? ஏதாவது நீங்கள் அறிஞ்ச மட்டும் இல்லை, ஆனால் ருசி தான். இந்த சாதாரண கத்தரியோட பார்க்க பாருங்க சைஸு ஒரு காயே வெறும் போடுறதுக்கு 400-500 கிராம். இப்போ 1.5 கிலோ ஒரு கிலோக்கு கூட கிடா. நான் உண்மையாக காசு கொடுத்து வேண்டதான ஐயா வந்தேன். ஐயா இது எவ்வளோ வேறும் சொல்லுங்க பேப்பர். ஆஹா நல்ல மனசு, நன்றி ஐயா நன்றி. நான் அப்படியே ஒரு தோட்டத்தை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறேன். அங்காலையும் என்ன இருக்குது, என்ன விதைச்சிருக்கணும்? அது இது வச்சுக்கலாம், என்ன கவுப்பி. கவுப்பி. ஓ கத்தரி தான் நிற்குது, முழுக்க கத்தரி தான். சரி சரி, அண்ணாண்ட பேக்கையும் ஒருக்கா பார்த்துட்டு எப்படி ஆஞ்சு வச்சிருக்காருன்னு பார்த்துட்டு நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு டைம் வாரன், உங்களோட உரை பேக்கை பார்க்கணும், நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தான் விடுவோம். என்னது உங்களோட மேட்ட நீளக்காயா? ஓ பார்க்க ஆசையாக இருக்குண்ணா. நான் உண்மையாக நினச்சேன் என்னென்னு சொன்னால் இந்த சீசனுக்கு மட்டும்தான் எடுக்கலாமண்டு. இது எப்போவுமே இந்த கத்தரி இங்கே தான் ஃபேமஸ் ஆமே அப்படியா? ஓ மட்டுவில் பொறுத்த வரைக்கும் அந்த ஐயா சொன்ன மாதிரி கத்தரிக்காய், இப்போ நான் நினைச்சேன் இதுக்கு பிறகு கத்தரிக்காய் வைக்க மாட்டாங்கன்னு சொல்லி இதுக்கு பிறகு கத்தரிக்காய் தான் வைக்கிறாங்க. இப்போ என்னுடைய புரிதல் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் மட்டுவில் வந்து இந்த ஒரு சீசனுக்கு தான் இந்த கத்தரிக்காய் வரும்னு சொல்லி. ஆனால் எப்போவுமே இது வந்து கத்தரி தோட்டமாக தான் இருக்குது. அதே சமயத்தில் இந்த வெள்ளை கத்திரிக்காய் எந்த நேரமும் எடுக்கக்கூடியதாக இருக்குமென்னு சொல்லியிருக்கார். அப்படியே நடந்து நடந்து வந்து இங்கால கவுப்பி விதைச்சிருக்கிறாங்க, அந்த தோட்டத்துக்கு வந்துட்டேன். ஆனா கவுப்பி வந்து வளர்ந்து வரே இல்லை, இப்பதான் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கவுப்பி வந்து கொண்டிருக்குது. அப்படியே கதைச்சு இவ்வளவு தூரம் வந்துட்டேன், திருப்பியும் வந்த இடத்துக்கே போக வேண்டியிருக்கு. நல்ல ஒரு விஷயம், வித்தியாசமான ஒரு கன்செப்ட். இப்போ குறிப்பாக வந்து வளமையாக வந்து பார்க்குற கத்தரியிலையும் பார்க்க வெள்ளை கத்தரி ஒரு அழகாகத்தான் இருக்குது. முட்டி கத்தரி பாருங்க, அந்த பார்க்க ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு. ஏண்டா இந்த ஒரு கத்தரியே வெறும் போடுறது சைஸ் தெரியுதா? நான் நினைச்சேன் முட்டி கத்திரிக்காய்னா இந்த அளவு தான் வெறுமாக்கம், ஒரு சின்ன ஒரு முட்டைன்ற அளவாக இருக்குது. இதுன்ற அளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 1.5 கிலோவுக்கு மேலே வரும். பாரம் தாங்காமல் அப்படியே அந்த கத்தரி செடி கீழே அப்படியே சாயுது, அந்த அளவுக்கு கத்தரி இருக்குது. மட்டு வெள்ளை கத்தரி ஐயா ஒரு ஆள் இந்த பாருங்க ஆஞ்சு போட்டிருக்கிறார். நல்ல நீளமான கத்தரிக்காய் இது. இப்போ யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக வந்து இனிவில் பக்கம் அங்கால விவசாயம் செய்கிற இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்ணுன்ற கலர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, செம்பாட்டு மண். இது என்ன மண் ஐயா? ஏன் இந்த மண் இப்படி இந்த கலரில் இருக்குது? புழுதி மண்ணா? புழுதி மண்ணில் தான் இது கத்திரிக்காய் வடிவாக வரும் அப்படியா? ஓ புழுதி மண்ணுன்னா இந்த கருங்கல் டஸ்ட் மாதிரி கிடைக்க கலரை பார்த்தா ஃபுல்லாகவே வந்து வெள்ளையாக தான் இருக்கு. என்ன வித்தியாசமான மண்ணாக இருக்குது, காட்டுங்க ஒருக்கா. வெள்ளை மண். வெள்ளை மண். இப்போ இதில் என்ன வச்சா வரும் கத்தரிக்காய்? வேறு கத்தரி மிளகாக்கண்டும் வரும். ஓ நெல் அதுகள் இங்கே வயல் குறைவா அப்படியா? இதெல்லாம் நெல்லும் விளையும். ஓ ரைட் நெல் வச்சிருக்கேன். பழைய சூடடிப்பு முறை போல இருக்கு, அதில் வைக்கல வந்து குமிச்சிருக்கேன். இப்போ மிஷின் பாவிக்கிற குறை இங்கே இருக்கிறார்கள் அப்படியா? மிஷினே குமிச்சுக்கிட்டு இருக்கா? நான் நினைச்சேன் பழைய முறையாக வந்து. வித்தியாசமான மண், வித்தியாசமான கலராக இருக்குது. உண்மைதான். இப்போ நீங்கள் இது வச்சு எவ்வளோ காலத்தில் இப்போ உங்களுக்கு இப்போ இதான் முதல் தடவை பிடுங்குறீங்களா காய், அல்லது ஏற்கனவே 2-3 தடவை பிடுங்கியாச்சு? 2வது. ஓ இப்போ இதை எப்போ வச்சு நீங்கள் ஜனவரி அவையாக இருந்தால் ஜனவரி வச்சேன்னு சொன்னவாங்க. நீங்கள் மார்கழி 20 வச்சுருக்கோம். மார்கழி 20. நீங்கள் மார்கழி டிசம்பரே வச்சுட்டீங்க. ஏன் இது இப்போ முட்டி கத்தரிக்கும் வெள்ளையும் என்ன ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா பராமரிப்பில் வளர்றதுல? கிணத்துல வந்து மட்டியில் முட்டி கொண்டு மட்டியில் முட்டி வாங்கி கொண்டு போய் அதைத்தான் இப்போ விசேஷமாக நானும் வாங்கி கொண்டு போகிறேன். வாங்கி சைக்கிளில் கட்டி காலத்தில் கட்டி கொண்டு போய் ஒரு வடிவாக இருக்கும். அது கொஞ்சம் குறைவு. இது வந்து காய் கூட அது ஒரு 3 ஆச்சு 4 ஆச்சோட கேஷ் இப்படி வந்து ரைட் டக்குன்னு சின்னதாக வந்துடும். இது வந்து செலுத்தாலும் இப்படி நீளமாக நீளமாக நிற்கும்.
நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு இருக்கா இப்போ இது நீங்கள் மார்கழி வச்சதை இப்போ இது எப்போ இந்த காயின் அந்த ஆயுள் காலம் முடியும் அந்த காயின் இந்த கண்டுட்டு ஆயுள் காலம் எப்போ முடியும் அது பிறகு திருப்பியும் கத்தரி தான் அப்போ அப்படியா அப்போ இந்த ஒரு குறிக்கப்பட்ட சீசனுக்கு மட்டும்தான் திருப்பி டிசம்பருக்கு ஓ ஓ ஓ சரி 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 வேறு அடுத்த இது செய்யலாது அந்த ஒவ்வொரு பருவத்துக்கு தானே அது அந்த பருவ காலங்களுக்கு தானே அந்த மார்கழியில நட்டால் மாசியில காய வலிக்கலாம் மாசியில இருந்து அங்கால நீங்க சொன்ன மாதிரி குளப்படியும் இல்லாம இருந்தா மாசியில இருந்தா குளப்படியண்டா மழை பெய்து சரி சரி ஓ மண் கொத்தி காய விடுவோம் அப்படி அந்த மண்ணை பிரட்டி பிரட்டி போடுற கொத்தி காய விடுறது காஞ்சாதான் கத்தரி மூச்சா விடும் ஈரம் கூட இருந்தா மூச்சா வரும் சரியா வராது ஓ காய்க்கிறது பாருங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி சரி சரி நல்ல விஷயம் ஐயா இதுல இப்ப நீங்க என்ன அவர் உங்களுக்கு தானே பிறந்திருக்கிறா இல்ல அவர் தண்டை இது கிடைக்கிறாரு ஓ ஓ இதுலயும் அந்த புழுக்கள் இது பண்ற இது இருக்கா இல்ல அடிச்சு நீங்க மருந்து அடிச்சிருக்கீங்களா இந்த வழியா தான் காணையில ஒவ்வொரு கிழமையும் அடிச்சே ஆகணும் இல்லாட்டி கொண்டு போயிரும் இலையோட சேர்த்து கத்திரிக்காயும் போயிரும் உண்மைதான் உண்மைதான் நன்றி ஐயா நன்றி நீங்கள் வேலையை பாருங்க ஐயா நன்றி 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 இப்போ புலம்பெயர்ந்த ஆக்கள் குறிப்பாக வந்து யாழ்ப்பாணத்துக்கு இலங்கைக்கு ட்ரிப் வரைக்க யாழ்ப்பாணத்துக்கு வரைக்க சில இடங்களை பார்க்க வேணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க இப்போ வெளி மாவட்டங்களில் நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு இடம் இருக்குது இடங்கள் இருக்குன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் பார்க்குறதுக்கும் இடங்கள் இருக்குது இப்போ நான் வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து கனதூரம் போகையில் சாவச்சேரிக்கு போகிற வழியில் அப்படியே திரும்பி மட்டுவில் பண்டிதலட்சி அம்மன் கோயிலுக்கிட்ட வந்து நான் வந்தால் இந்த தோட்டத்தை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் நிறைய இடங்கள் இருக்குது அதையும் வந்து நீங்கள் பார்த்துட்டு போகலாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து அதை காட்டலாம் இப்போ இதை வந்து லைவாக பார்க்குறதுன்னு சொன்னால் நடைமுறைக்கு கொஞ்சம் சாத்தியம் குறைவாக இருக்கும் இப்போ இது வந்து முழுக்க முழுக்க தோட்ட வழிகள் இப்போ இந்த முறை கத்தரி வச்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல பைத்தங்காயா என்னது கவுப்பி இருக்குது அப்படி ஒவ்வொன்றையும் வந்து நீங்கள் பார்த்து கொண்டு போகக்கூடியதாக இருக்கும் அதில் வந்து ஐயா ஏதோ ஒரு மருந்து அடிக்கிறார் அவர்கிட்டையும் போய் பேச்சு கொடுத்து பார்க்கலாம் அது என்ன மருந்துன்னு சொல்லி ஏன்னா வீட்டு தோட்டம் செஞ்சோன்னு இருக்கிறேன் கண்டிப்பாக அந்த காணொலியும் உங்களுக்கு வரும் அப்போ அதில் தான் எனக்கு தெரியும் அந்த இலையை வந்து புழு ஒன்று சாப்பிட்றதுன்னு சொல்லி அப்போ நாங்கள் என்ன நினச்சோம் அந்த வெள்ளை அந்த அழுக்கணி என்று சொல்லுவாங்க அதால் தான் அந்த காய்கள் அதை என்ன சொல்கிறது அந்த இலைகளை வந்து அரிக்குது பூக்களை அரிக்குதுன்னு சொல்லி ஒரு புழுவும் வந்து கத்தரி இலைகளை வந்து அரிக்குது இந்த காட்டுறேன் பாருங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு புழு ஒரு வகையான புழு அரிச்சு தான் இந்த இலைகள் வந்து இப்படி இருக்குது இப்போ இது வந்து காயம் வந்து பாதிக்கும் இல்லாட்டி இதில் வந்து இப்படி நல்ல இதில் இருக்கணும் இப்போ அதுக்கு தான் பெரும்பாலும் அந்த ஐயா அதில் அந்த மருந்து அடிச்சோன்னு இருக்கிறார் இவரை வடிவா பிடிக்கட்டா அவருக்கு அது பிரச்சனை இல்லையா அண்ணா என்ன மருந்து இது அடிக்கிறீங்கண்ணா என்னது என்னது ஓகே இது என்னதுக்கா அந்த புழுவுக்கா ஓ அண்ணா நானும் வீட்டு தோட்டம் செய்கிறேன் அண்ணா அண்ணா யோசிக்க போறாரு நாங்கள் வச்சிருக்கிற கண்டுக்கு நீ தோட்டம் செய்றீ இல்லை இல்லை அன்றைக்கு நானும் போய் அந்த திருநெல்வேலி ஃபார்மில் இது வேணும் நான் ஏதோ அந்த இயற்கை சம்மந்தப்பட்டது என்னன்னு சொல்லி தந்துச்சுன்னு ஒரு கெமிக்கல் இல்லை அந்த ஒரு பூச்சிக்கொல்லி தான் புழுவுக்கு தான் ஓ அது அந்த எப்படி தான் அது இன்னும் ஒரு பேர் உண்டு பேர் மறந்து போயிட்டுது நீங்கள் சொல்கிற பேராக கூட இருக்கலாம் எங்களோட வீட்டை என்னன்னு சொன்னால் அந்த இப்படி அரிச்சுக்கிட்டு இருந்தது இல்லையா புழு தானே என்ன இது பிரச்சனை இல்லையா கெமிக்கல் இல்லை தானே கையில் பாட்டுருக்கு பரவாயில்ல தானே அப்படியா அப்போ எனக்கு ஈர மாதிரி தெரிஞ்சுது பக்கத்தில் நிற்க ஒரு ஐதீகமோ இப்போ இதை அடித்தா என்ன காயும் செழிப்பாக வரும் ஓ நார்மலாவே மட்டுவில் கத்தரிக்காய் வடிவா தானே இருக்கு இது புழுவை விரட்டுறதா இல்லை கொள்றதா சாகும் என்ன உங்களுக்கு இலையை விட காயம் தானே புழு கடிக்குது ஓ ஓ இது என்ன எலக்ட்ரானிக்ல வேலை செய்யுதா ஒன் ஆஃப் சூச் எல்லாம் கிடக்கு என்ன எலக்ட்ரானிக்ல வேலை செய்யறதா ஓ 2-in-1 எலக்ட்ரானிக் ஸ்ப்ரேயர் ரீசார்ஜபிள் என்ன சரி சரி சரி
நன்றி நன்றி. அதாவது வீடியோ எடுக்க வந்த எனக்கு அப்படியே ஒரு பேக்கில் ஃபுல்லாக வந்து கத்திரிக்காய் போட்டு தந்துருக்கிறார். ரொம்ப நன்றியா. 2 கத்தரியும் இருக்குது. அதாவது முட்டி கத்தரியும் இருக்குது, மற்ற வெள்ளை கத்தரி நீல கத்திரிக்காயும் இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் தண்ணி எடுக்க போகிறேன்னு போய் கோயிலில் ஒன்று கிணத்துல அப்படி இல்லைன்னு சொன்னால் அதில் இருக்கிற அந்த ஒரு டப்பில் எடுத்து அதை கொண்டே காய்ச்சினா தான் இந்த டேஸ்ட் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா எடுத்துக்கொண்டு தான் போக போகிறேன். ஆமாம் இருக்கு போத்தில் ஒன்று எடுத்துகிட்டு தான் போக போகிறேன். அப்போ தான் தெரியும். அதை தான் இப்போ வீடியோவில் சொல்கிறேன் நான். அதாவது தனியாக கத்திரிக்காய் வாங்கி கொண்டு போய் பிரயோசனம் இல்லை. இந்த தண்ணி எடுக்காம போனால் அதில் அந்த டேஸ்ட் வராது. என்னண்டு ஓமோம். ஓ இதில் ஏதாவது காய்ச்சிற முறை ஏதாவது இருக்கா? சாதாரணமாக பால் கறி மாதிரி காய்ச்சி சரி, பால் கறி தான் சரி. சரி 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 நன்றி. சந்திக்கிறேன். இப்போ அவர் சொன்ன மாதிரி இங்கே அதாவது கத்திரிக்காய் இங்கே வாங்குறது முக்கியம் இல்லை, கத்திரிக்காய் இங்கே வாங்குறது முக்கியம் இல்லை. தண்ணியும் ஒரு கொஞ்சம் இந்த இடது தண்ணி தான் இந்த கத்திரிக்காய்க்கு வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டை கொண்டு வரும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். சமைச்சு பார்த்துட்டு ஒரு நாளைக்கு சொல்கிறேன். மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் சந்திக்க இருக்கிறேன். இப்போதைக்கு பாய்.